இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி இந்த லெந்து காலை தியானத்துக்கு வரவேற்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட வேத பகுதி என்னவென்றால் லூக்கா 13வது அதிகாரம் வசனங்கள் 1லிருந்து 9 வரை. தலைப்பு மனமாறு அல்லது அழிந்து போ. இந்த தலைப்பில் நாம் சிந்திக்கிறதுக்கு முன்பதாய் ஏறக்குறைய 15 கர்த்தருடைய செய்தியை நாம் கேட்டிருக்கிறோம். ஒவ்வொன்றும் இயேசு கிறிஸ்துவோட தனித்தன்மையை குறித்து அது சொல்கிறது. இயேசு கிறிஸ்து நல்ல சமாரியன் வாழ்க்கையில் மூலம் என்ன செய்தார், ஒரு மனிதனை தேடி இயேசு சென்றது, எல்லாவற்றையும் நாம் கண்டிருக்கிறோம். கர்த்தர் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் விசேஷமாக இருக்கிறது. ஆகையால் இந்த வேளையிலே விசேஷமாக இந்த 13வது அதிகாரத்திலே நாம் பார்க்க போகிறது என்னவென்றால், கர்த்தர் பட்சத்தில் சிலர் சொல்லுகிறார்கள், இந்த கலிலேயர்கள் செய்த நிமித்தம் ஏரோது இந்த மாதிரி அவர்களுடைய இரத்தத்தை சிந்தினான் என்று பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்றால், அவர்கள் தான் கெட்டவர்களா, அவர்கள் தான் மோசமானவர்களா என்று கேட்கிறார். அந்த கேள்வியை அவர் கேட்கும் பொழுது நம்மளை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். கர்த்தருடைய அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய எல்லா கேள்விகளுக்கும் இந்த வேதத்திலே நம்மளுக்கு பதில் உண்டு. ஆனால் வேதம் என்று அந்த பதிலானது ஏல என்ன ஆன்சர், பியில் என்ன ஆன்சர் இருக்குன்ட்டு அப்படி அவர் போடவில்லை. ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் மட்டும் அவர் எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது அதை வாசிக்க வேண்டும், அதிலே தியானம் செய்ய வேண்டும். ஆயத்தத்தோடு வருவோம். கர்த்தர் நம்மளோடு நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை அவர் செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் வல்லமையும் நிறைந்த எங்கள் பரம தகப்பனே சுவாமி, அப்பா பிதாவே, நீர் ஆதியும் அந்தமும் இல்லாத தேவன், இருக்கிறவராய் இருக்கிறேன். இந்த வேளையிலே சுவாமி, இந்த தலைப்பு, இந்த வேத பகுதியை நான் உமது கரத்தில் வைக்கிறேன். கர்த்தர் இதை ஆசீர்வதித்து எங்களோடு பேசும்படி இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.